அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை வரை பதிவாவதற்கான ஒரு சூழல் உள்ளது. இன்று மதியத்திற்கு பிறகு பெரும்பாலான தென் மாவட்டங்களில் நாம் கனமழையை எதிர்பார்க்கலாம். நல்ல மழை, லேசான மிதமான மழை தொடங்கி கனமழை வரை எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கொஞ்சம் அதி கனமழையும் எதிர்பார்ப்பதற்கான ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குது. வரக்கூடிய 2-3 தினங்களுக்கு இந்த மழை நிலவரம் தொடரும். இன்று கடலோர மாவட்டங்கள், கொஞ்சம் டெல்டா மாவட்டங்கள் என மழை இருக்கும். நாளை டெல்டா மாவட்டங்கள் பரவலாக, அதே மாதிரி வட உள் மாவட்டங்கள் அப்படின்னு பெரும்பாலான பகுதியில் மழைக்கான ஒரு சூழல் இருக்கு. நாளை மறுநாள் இந்த மழை கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரம் குறைவதற்கான ஒரு சூழல் இருக்கு. சரி, ஓகே. இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் மழை இருக்கும், எங்கெங்கெல்லாம் அதிகமான மழை இருக்கும் அப்படின்னா, நம்பர் 1 இடத்தை பிடிப்பது நாகப்பட்டினமாக இருக்கக்கூடும். ஸோ இது தவிர எங்கெங்கெல்லாம் அதிக மழை பொழிவு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, கடலூர், திருவாரூர், மயிலாடுதுறை, திருவள்ளூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த மாதிரியான பகுதிகளில் நல்ல மழை இருக்கக்கூடும். இது தவிர தஞ்சை, திருவாரூர், பாண்டிச்சேரி, விழுப்புரம், அரியலூர், ராமநாதபுரம் பகுதிகளில், ராமநாதபுரத்தில் கொஞ்சம் ஹெவியான ரெயின் இருக்கும். தஞ்சை, திருவாரூர், பாண்டிச்சேரி, விழுப்புரம், அரியலூர் பகுதிகளில் ஓரளவுக்கு ஒரு மிதமான மழை நம்ம எதிர்பார்க்கலாம். எங்கு அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னா, கடலூரும், நாகையும், திருவாரூரும், மயிலாடுதுறையும், அதே மாதிரி சென்னை ஒட்டிய பகுதிகளில் இன்று மாலைக்கு மேலே நல்ல ஒரு மழைப்பொழிவு இருக்கும். மாலை தொடங்கி நாளை காலை, நாளை முழுவதுமே நல்லதொரு மழை. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உட்பட பெரும்பாலான மாவட்டங்களில் நாளைக்கு நல்ல மழைப்பொழிவு இருக்கும். நாளைக்கு பள்ளி மாணவர்கள் கண்டிப்பாக விடுமுறை அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாம். இன்று ஈவினிங் மழை தொடங்குது அப்படின்றப்ப சென்னைக்கு இன்றைக்கி ஈவினிங்கே தொடங்கிடும். மதியத்துக்கு மேலே தொடங்கிடும். பட் இந்த கனமழை, கொஞ்சம் அதிக கனமழை அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கூட தான் நமக்கு கிடைக்கும். அதன் அடிப்படையில் தான் நாளைக்கு விடுமுறை வருமா வராதான்றது டிசைன் பண்ணுவாங்க. ஸோ மழையுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றது வரக்கூடிய மணி நேரங்களில் தெரியும். இன்று அதாவது முற்பகல் வரைக்குமே, 12 மணிக்கு முன்னாடி வரைக்குமே பெரும்பாலும் மழையுடைய அந்த அளவு அப்படின்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும். கடலோரம் மட்டும் பதிவாயிற்றும். இன்னும் நேரமாக ஆக இலங்கை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சுழற்சியானது கொஞ்சம் முன்னேறி வரும். லைட்டாக பார்த்திங்கன்னா வடமேற்கு திசையில் கொஞ்சம் முன்னேறி வரும். ஸோ அப்படி வரும்போது நமக்கு இந்த மழையுடைய தீவிரம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் கூடும். இந்த சுழற்சியானது தமிழ்நாட்டிற்கு உள்ளே வரல, தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கலை. இது எப்படி பயணிக்கிறது அப்படின்னா, இதை பயணிக்கக்கூடிய திசை பார்த்திங்கன்னா இலங்கை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி ஒட்டி கடற்பகுதிகளில் அப்படியே லட்சத்தீவு வழியாக அப்படியே நேரடியாக அரபிக்கடல் போகுது. இது ஒரு கடல் வழி பயணமாக தான் இருக்குது. தென் மாவட்டங்களை லைட்டாக டச் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இதோடைய மூவ்மெண்ட் வந்திருக்கு. இந்த நிகழ்வுடைய அந்த அமைவானது தமிழ்நாட்டின் ஊடாக இருந்தது அப்படின்னா நம்ம கனமழை ஒட்டுமொத்த மாநிலம் முழுக்கவே எதிர்பார்க்கலாம். இது தவிர நம்ம கர்நாடகா, ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான மாநிலங்களில் எதிர்பார்க்கலாம். பட் என்ன அப்படின்னா, இது கடலூடாக பயணிக்குது. கடல் ஊடாக தென் தமிழக கரையோரமாக பயணிப்பதன் காரணமாக தான் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த மழைப்பொழிவுடைய தீவிரம் இருக்குது. எங்கே அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னா, கடலோர மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா நல்லதொரு நம்பர் 1 இடத்தை பிடிக்கக்கூடிய மழைப்பொழிவுகள் இருக்கும். எங்கு மிகவும் குறைவான மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னா, கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த 2 மாவட்டங்களில் மழைப்பொழிவுடைய தீவிரம் கொஞ்சம் குறைவாக பதிவதற்கான ஒரு சூழல் இருக்குது. இந்த சிஸ்டம் ஒரு நார்மல் ஒரு சிஸ்டம், ஒரு 3 நாட்களுக்கு மட்டுமே நீடிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் அடுத்து வருகிறது. வலுவான ஒரு நிகழ்வு அடுத்து வருகிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் நிகழ்வு. இது அதீத கனமழை வெள்ளப்பெருக்கே கொடுக்கக்கூடிய அளவிலான ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு பார்த்திங்கன்னா அடுத்து காத்துட்ருக்கு. இந்த மழையை ரசிப்போம், அடுத்த மழைக்கு பாதுகாப்பாக இருப்போம் என்ற அறிவுறுத்தலுடன் இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றிகள்.